வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது அப்படின்றது நம்மளுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியம்ங்க. முட்டை அப்படின்றது உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே அடங்கிடக்கூடிய ஒரு முழுமையான உணவு. அதனுடைய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முட்டையில் ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு, அதாவது உயர்தர புரதச்சத்து இருக்கிறதால இது நம்மளுடைய திசுக்கள் தசைகளை வலிமை இழக்காம நமக்கு பாதுகாக்குது. முட்டையில் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் சரியான விகிதத்தில் இருக்குங்க. ஸோ இது தசைகளினுடைய வளர்ச்சி, தசைகளை பழுது பார்க்கறது மற்றும் ஒட்டுமொத்த உடல் வலிமைக்குமே இன்றியமையாததாக இருக்கு. குறிப்பாக வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய தசை இழைப்பு, அதாவது சார்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் பெரிதும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முட்டை இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தசை பிடிப்பு எதுவுமே ஏற்படாமல் தசைகள் தளர்ந்து போகிறதெல்லாம் இல்லாமல் தசை வலியெல்லாம் சரி பண்ணி ஒட்டுமொத்த தசை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உயர்தர புரதச்சத்து முட்டையிலிருந்து கிடைக்குங்க. கண் பார்வையை மேம்பாடு செய்து கொள்வதற்கு, ஐ ஹெல்த் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண்புரை, அந்த கேட்ராக்ட்ஸ் மற்றும் பார்வை குறைபாடு, மாகுலர் டீஜெனரேஷன் தடுக்கும். மாலை கண் நோய், குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழிப்படலம் சேதமடைவது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கண் பார்வைக்கு அடிப்படையாக அத்தியாவசியமாக கிடைக்க வேண்டிய ஆரம்ப கட்ட ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முன்னாடியே கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியதாக இந்த முட்டை நமக்கு இருக்கு. இப்போ நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வயசாகக்கூடிய முதுமை காரணம், இன்னொன்று மரபு வழி ஜெனட்டிக் ரீசன்ஸ் காரணமாக இருக்கலாம். அப்புறம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, இரவு நேரங்களில் இன்னும் கூடுதலாக ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, சரியாக தண்ணீர் குடிக்காமல் போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லாமல் கண்களில் வறட்சி ஏற்படுவது, இதெல்லாம் பல்வேறு விதமான காரணங்களாக இருந்தாலும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. அப்போ கண் பார்வையை நீங்கள் கூர்மைப்படுத்திக்கணும்னா அடிப்படையான போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதுக்காக தான் நீங்கள் அவித்த முட்டைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள மறக்கக்கூடாது. ஸோ இது அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கண் பார்வை கொடுத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் உங்களுக்கு தடுக்கும். மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தி மேம்படுவதற்கு, பிரெயின் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் முட்டையில் கோலின் அப்படின்ற அந்த அரிய ஊட்டச்சத்து இருக்குங்க. ஸோ இது மூளையினுடைய நரம்பு அணுக்களை வலுப்படுத்துறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த மூளை செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களாக தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்ச்சப்படும். உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பாக நீங்கள் மூளை இயங்க ஆரம்பிக்கும். மூளை நரம்புகளில் எந்த விதமான இறுக்கங்களும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் மூளை வளர்ச்சி, ஞாபக சக்தி எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஊட்டச்சத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு, போன் ஹெல்த்து, டீத் ஹெல்த் எல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முட்டையை எடுத்துக்கலாங்க. இயற்கையாகவே விட்டமின் டி கொண்ட சில உணவுகளில் முட்டையும் ஒன்றுங்க. ஸோ இது உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் அதை நம்மளுடைய உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து முட்டையிலிருந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா விட்டமின் டி உடைய பங்களிப்பே எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு எப்படி உதவிகரமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் டி தான் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். அதனால தான் நமக்கு எலும்புகள், பற்கள்லாம் பலமடைகிறதுக்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதில் இருக்கக்கூடிய விட்டமின் டி இந்த பணியை நமக்கு செய்யும். அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இதன் காரணமாக நமக்கு ஏற்படாது. நலமாக வலிமையாக நம்மளுடைய எலும்புகள் இருக்கும். நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே முட்டை நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ முட்டை சாப்பிட்றது அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை உயர்த்தும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை ரத்த நாளங்கள் குறைக்கும். இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதயம் தொடர்பான நிறைய நோய்கள் ஏற்படுவது உங்களுக்கு குறைக்கப்படும். ஸோ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால தான் இந்த மாதிரி இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கு. இதுக்கு நீங்கள் முட்டையை எப்போதுமே அவித்த முட்டைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற
வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முட்டைகள் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண உடல் உழைப்பு கொண்ட ஒரு ஆரோக்கியமான மனிதர் ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 ஆரோக்கியமான அவித்த முட்டைகளை தாராளமாக சாப்பிடலாம். இதுவே தீவிர உடற்பயிற்சி செய்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து நிபுணர்களுடைய ஆலோசனையின் பேரில் கூடுதலாக முட்டைகள் எடுத்துக்கணுமா, முக்கியமாக வெள்ளை கருவெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாமா அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வேலைகளை செய்கிறவங்களுக்குமே ஒவ்வொரு அளவில் முட்டை தேவைப்படும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மருத்துவன்மைகள் கிடைக்கும். ஸோ நீங்களுமே ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.